கடைசியா வந்து பிக் பாஸ் வந்து எந்த சீசன் வந்து ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. போன சீசன் வந்து சரியா போகல, சீசன் 8 சரியா போகல. எனக்கு தெரிஞ்சு கடைசியா பிக் பாஸ் வந்து நல்லா ஓடுனது வந்து சீசன் 7. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அர்ச்சனா, பிரதீப் ஆண்டனி, மாயா. ஸோ இவங்க இருந்த சீசன் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓடின சீசன். கடந்த 2 சீசனும் ஃப்ளாப் பண்ணி விட்டு, சரி ஓகேடா இந்த சீசன் வந்து சீசன் 10 அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தோட சூப்பரா அப்படி இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நம்ம இருந்தோம். ஆனா ஒண்ணு கூட இல்லை, ஒரு உப்பு சப்பா கூட இல்லை, எதுவுமே இல்லாம 10 நாள் தாங்க இருக்குது. தெலுங்கு, கன்னடா, மலையாளத்தெல்லாம் வந்து அவங்க காமன் மேன் ஷோ இங்க நடக்கிற மாதிரி அங்கேயும் நடத்துறாங்க. அங்க வர கிளிப்பு கூட சின்ன சின்ன கிளிப்பு வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு மாதிரி வந்து சண்டையா போகுது, நல்லா ஒரு மாதிரி பரபரப்பா இருக்குது. பட் ஆனால் தமிழ் ஷோல இன்னும் உட்காந்து பிக் பாஸ் வீட்டுள்ளார என்னத்தை கிண்டிக்கிட்டு இருப்பானுங்களோ அதை தான் இங்க வந்து கிண்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே இல்லை சுவாரஸ்யமா. சரி இதுதான் உனக்கு இப்படி பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சைடு வந்து ப்ரோமோ வந்துகிட்டு இருக்கு, பிக் பாஸ் ப்ரோமோ வந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள்ல தொடங்கும் போகுது, இன்னும் 11 நாள்ல தொடங்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ விடுறானுங்க. நேத்தி ஒரு ப்ரோமோ விட்டானுங்க, அதுல வந்து விஜய் சேதுபதி வந்து வர மாதிரி காமிக்கிறானுங்க. பின்னாடி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து விஜய் சேதுபதி மாதிரி வந்து வாய்ஸ் கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. அடப்பாவிகளா, மக்கள் அந்த அளவுக்கான முட்டாளு. அதாவது பிக் பாஸ் சீசன் 10 வந்து பிரம்மாண்டமா தொடங்க போகுது, 10 அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போகுது. இதுக்கு வந்து விஜய் சேதுபதி பல விதத்துல வந்து ப்ரிப்பேர் ஆகி வரப்போறாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்றும் பண்ணல. எங்கேயோ ஒரு ஓரமா நின்றுட்டு லைட்டா ஒரு வீடியோ கிளிப் எடுத்து அனுப்பி விட்டு வாய்ஸ் ஓவர் எவனோ ஒருத்தன் வந்து விஜய் சேதுபதி மாதிரி வந்து மிமிகிரி பண்ணியிருக்கான். அதுவும் படு கேவலமா இருக்கு, விஜய் சேதுபதி மாதிரி இல்லை. அது ஒரு சைட் பண்றானுங்களா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோமோ வந்திருக்கு. சரி ஓகே, இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்கானுன்னு பார்த்தா ஃபுல்லா ஏஐல அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கானு. டேய் அது ஒரு நேஷனல் டெலிவிஷன்ரா. பிக் பாஸ்ங்கிறது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நாங்களா எதிர்பார்ப்போட ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்தது ஒரு சீசன் வரைக்கும். இப்போ என்னடான்னா ஆண்டவர் வரும்போது எந்த அளவுக்கு வந்து அவர் அது நல்லா இருக்கும் இருக்காதோ, அவரே ஒரு பிரம்மாண்டத்தை வந்து காமிப்பாரு. ரொம்ப வந்து மெனக்கெடுவாரு ஷோவுக்கு, நிறைய விஷயங்கள் புதுசா யோசிப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்படிலாம் இருந்த பிக் பாஸ் ஷோவை ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ரோமோ விட்டுருக்கானுங்க. படு கேவலமா இருக்கு, எந்த ஒரு ஹைப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த சைடு வந்து காமன் மேன் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஷாப்பிங் டாஸ்க் வச்சானுங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வந்து பிசிக்கல் டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. இன்னைக்கு வந்து கோர்ட் டாஸ்க். அதாவது வந்து இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து 2 பேர் வந்து வாதாடணுமா, ஒருத்தவங்க வந்து ஜட்ஜா இருப்பாங்களாம். அந்த டாபிக் என்னங்கிறத அவங்க போய் செலக்ட் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் வரவங்க அதை டாபிக் செலக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எதிரில் யார் வந்து இவங்களுக்கு வந்து ஆப்பரண்டா வந்து பேச போறாங்க அப்படிங்கிறது அவங்களே செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த அந்த கார்டில் என்ன தலைப்பு இருக்கோ அந்த தலைப்புல 2 தலைப்பு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எல்லாரும் குழந்தைங்க, ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டியான குழந்தை கூட போயிட்டு என்ன முடிவெடுக்கும், அறிவு தான் முக்கியம், அழகு இல்லை அப்படின்னு. இப்போ இது யாருக்கு சாதகமா அமையுது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களுக்கு சாதகமா அமையுது. அழகுன்னு சொல்றவங்க என்ன பேசுறதே தெரியாது, கடைசியில் ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்துச்சு, அது வேற விஷயம். என்ன டாபிக் பேசுறதுன்னே தெரியாது. ஓகேங்களா, அப்படி இவனு ஒரு இதை எடுக்கிறானுங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு 3 கண்டஸ்டன்ட் வந்து எடுத்துருக்காங்கல்ல, நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமா தெரியும். ஒரு 3 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதாங்க முனியம்மா, ஜேசன், கரிஷ்மா. இவங்களுக்கு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்கலேன். கடந்த 5 எபிசோடுகளாக வந்து இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க என்னதான் வந்து ஜெயிக்கிறாங்க இது பண்றாங்கன்னு பார்த்தா கூட ஷோவை என்டர்டைன்மெண்ட் பண்ணி, காமன் மேன் ஷோல என்டர்டைன்மெண்ட் பண்ணி தனித்தன்மையா யாரு தெரியுறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த 3 பேருமே மொக்கையா இருக்கு. ஒருத்தன் ஜெயிச்சு நான் ஜெயிச்சுட்டேன், நான் 5 தான் ஜெயிச்சிருக்கேன், இன்னைக்கு வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு காமெடி சென்ஸ் இல்லை, அவங்ககிட்ட வேற எதுவுமே இல்லை. அவன் ஜஸ்ட் வரா ஏதோ ஒன்று பண்றான், ஒன்று எடுத்து இவனுக்கு வேற வந்து கொடுத்து விட்டு இவன் தான்டா வின்னர் அப்படிங்கிற. இவெல்லாம் பாருங்க, நீங்க 2வது வாரத்தில் வெளியே வரானாலும் மட்டும் பாருங்களாங்க. எந்த அடிப்படையில் செலக்ட் பண்றீங்க? ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு கோர்ட் டாஸ்க் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறேன், அதுக்கப்புறம் இவனுங்க ஒஸ்ட் கொடுத்ததை பெஸ்ட் கொடுத்ததை பத்தி நான் சொல்றேன். கோர்ட் டாஸ்க்னு ஒன்று வைக்கிறானுங்க. தலைப்பை பார்த்துங்க, தலைப்பை பற்றி நோட் பண்ணிக்கிட்டா இது உண்மையாவே வந்து நியூட்ரலா தான் நடக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்டடா அன்ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொடுக்குறானுங்க. இந்த சைடு வந்து ஸ்கிரிப்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசுறாரு, இந்த சைடு வந்து இது வந்து அன்ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பேசுறாங்க. இப்போ இது ஸ்கிரிப்டடா அன்ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு ஒரு சைடும்,
இது ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு ஒரு சைடும் பேசுறாங்க. அதுவும் வந்து பிக் பாஸ் ஷோலயே. இப்போ இது யாருக்கு வின்னர் போகுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? இல்லை நீங்களே சொல்லுங்களேன். பிக் பாஸ் ஷோவில் போயிட்டு இது ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு சொல்லி வாதாடுறவனுக்கு வந்து இவனுக்கு வந்து ஜெயிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருவானுங்களா? எப்படியுமே நமக்கு தெரியும் இது வந்து ஸ்கிரிப்ட் இல்லைன்னு சொல்லிட்டு எவன் பேசுறானோ அவனுக்கு தான் இது கொடுக்க போறானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்றாங்க, இந்த ஸ்கிரிப்டா நாட் ஸ்கிரிப்டான்னு போறவங்க யாரு? ரஞ்சித்தும் ஹைடி, நம்ம வளர்ந்து ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, இவங்க போறாங்க. இப்போ பாயிண்ட் அப்படிங்கிறது அதிகமாக யாருக்கு இருக்கு? ரஞ்சித்துக்கு இருக்கு. ரஞ்சித் என்ன எடுத்துக்கிறாரு, பிக் பாஸ் ஷோ ஸ்கிரிப்டட் இல்ல அப்படின்னு, இங்க இது ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு. இதுக்கு நடுவில் வந்து ஓவியா வராங்க, அவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க. இப்போ இவனுங்க ஷோவில் போயிட்டு இவனுங்களே எங்க ஷோ வந்து ஸ்கிரிப்ட் இல்லப்பா, இது வந்து அன்ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பத்தி சொல்லிக்கிறதுக்காகவே நடத்துற மாதிரி இருக்கு. இப்போ இதுல போயிட்டு இது ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு வாதாடுறவனுக்கு இவனுக்கு வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறானுங்களா? இல்ல, கிடையாது. இதை வந்து நாங்கள் வந்து உட்காந்து பார்க்கணும். ஏண்டா இது கூட பரவாயில்ல. இன்னொரு சைடு வந்து இன்னொன்று, ஒழுக்கம் முக்கியமா இல்லை என்டர்டைன்மெண்ட் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து வாதாடிக்கிறாங்க. இந்த சைடு வந்து வெங்கடேசன் இருக்காரு, இந்த சைடு வந்து நம்மளோட மணிவண்ணன் இருக்காரு. இப்போ முனியம்மா வராங்க. இப்போ முனியம்மா என்ன சொல்லுவாங்க, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, இல்லை ஷோவுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை ஒழுக்கம் தான் முக்கியம்? எனக்கு புரியல. இப்போ பிக் பாஸ் ஷோவில் போயிட்டு ஒழுக்கம் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒழுக்கமாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஷோ ரன் ஆகிடுமா? அது வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடாதா? ஒரு ஃபன் பண்ணக்கூடாதா? ஷோவுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுமா இல்லையா? ஒழுக்கம் வேணான்னு சொல்லடா, கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நியூட்ரலாக யோசிக்கிறேன். முனியம்மா கூட்டு போய் விட்டா முனியம்மா என்ன சொல்லணும், நான் வந்து கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு தான் போராடுவேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒழுக்கம் இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு வந்து கொடுத்துட்றாங்க. இது கூட பரவாயில்லைங்க. இன்னொரு சொல்றானுங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றியதா இல்ல உள்ள போகிற கண்டஸ்டன்ட் வந்து அந்த ஷோவை மாத்தினாங்களா இல்ல இதை மாத்தினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ உள்ள போயிருக்கோம் எல்லாருமே என்ன, ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியவா தெரியுதுங்க, உள்ள போனவன் எவன்லாம் ஜால்ரா அடிக்கிறானோ எவன்லாம் சொம்பு தூக்குறானோ அவன்லாம் வந்து வின்னர், அவன்லாம் வந்து செலக்டட். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். முனியம்மாவா இருக்கட்டும், ஜேசனா இருக்கட்டும், கரிஷ்மாவா இருக்கட்டும், இவங்க மூணு பேருமே விஜய் டிவிக்கு எதிராகவோ இல்ல இந்த ஷோவில் நடந்த முரண்களுக்கு எதிராகவோ எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஷோவுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வந்து பிக் பாஸ் தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு எவன் பேசுறானோ அவன் தான் வின்னர். இது நமக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஷோவில் போயிட்டு அந்த ஷோவுக்கு எதிராகவே அவனால பேச முடியாது இல்ல. இதுல வந்து இவங்க வந்து ரெண்டு பேர் வாதாடுவாங்களாம். இதுல வந்து இந்த ஷோ வந்து ஒரு மனிதன் தான் போயிட்டு ஷோவை மாத்துறான், அதாவது இப்போ ஆரி தான் போயிட்டு அந்த ஷோவே மாத்துறாரு அப்படின்னு சொல்றவங்க வந்து தோத்துருவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ விஜய் டிவிக்கு ஆதரவா எவன் பேசுறானோ எவன் ஜால்ரா அடிக்கிறானோ அவன் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறானுங்க. இதுல எங்கடா சுவாரஸ்யம் இருக்கு? எங்க சுவாரஸ்யம் இருக்கு? என்ன பண்றீங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. சும்மா உட்காந்து விஜய் டிவிக்கு ஜால்ரா அடிச்சு அதை வந்து ஒரு காமன் மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து போட்டு மக்களை பாடா படுத்துறானுங்க. இதுல மக்கள் எப்படி பார்ப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு காமன் மேன் ஷோல யாருமே பார்க்கறது இல்லை. ஒருவேளை மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஹைப் இல்லாம இருக்காதுங்க. போடுற நிறைய யூடியூபர்ஸுக்கே வந்து இதை பத்தி பேசுறா பெருசா போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் இந்த ஷோவோட டிஆர்பி அப்படிங்கிறது இருக்கு. இவனுங்களே பொழுதுகிட்டு இவனுங்களுக்கே வந்து ஆதரவா வந்து ஒன்று பேசிக்கிட்டு சம்பந்த நடுவில் வேற வந்து மாயா வேற வந்து ஃபெமினிசம் வேற பேசுறாங்க. இடையில ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல வந்து ஷோபான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அறிவு முக்கியமா அழகு முக்கியமா அந்த டாபிக் பாருங்களேன், அந்த கொடுமையை அறிவு முக்கியமா அழகு முக்கியமா. இந்த சைடு அறிவுன்னு ஒன்று பேசுது, இந்த சைடு ஒரு அறிவாளி வந்து நான் அழகுதான் முக்கியம் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற பேர்ல வந்து அறிவு அழகுங்கிறது அழகு இல்லைங்க, அறிவு மனசனோட உள் மனசு தாங்க, அதுதாங்க அழகு, மனுஷனோட கேரக்டர் தாங்க அழகு. ஆக்சுவலா வந்து நீ அறிவுங்கிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ற. இப்படிப்பட்ட ஆளுங்களை தான் காமன் மேன் சொல்ல எடுத்து இவங்கெல்லாம் பார்க்கும்போது டேய் என்னடா பண்றீங்க? எல்லாரையும் முட்டாளு தத்தி கத்துறது எதுவும் எவனுமே வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த ஷோவுக்கு ஏற்ற ஆள் யாருமே எடுக்கல. இவனுக்கு எடுத்தது எல்லாருமே முட்டாளுங்க, தற்கூரிகளா எடுத்து வச்சிருக்கானுங்க. எவனுக்குமே புரிதல் இல்லை. ரெண்டு விஷயத்த பாக்குறானுங்க. ஒண்ணு பைத்தியம் மாரி பண்றானா இல்ல பைத்தியம் மாரி கத்துறாங்களா? கத்தி பேசுறவங்க தான் உள்ள தராங்க. சிம்பிளா இடையில வந்து இந்த அமைதியா ஆக்ரோஷமான்னு சொல்லிட்டு பேசுறாரு பாத்தீங்களா, அதுல வந்து தனிஷன் பேசிருப்பாரு, இங்கெல்லாம் வந்து அமைதியா இருந்தா ஜெயிக்க முடியாது, பைத்திய பேர் கத்துறாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு கத்துனா அதே மாதிரி அவனுக்கு வந்து அவனுக்கு வின்னர் கொடுத்துட்டாங்க. சேம் லைக் அந்த பேட்டர்ல தான் அவனுக்கு பண்றானுங்க. இதுக்கெல்லாம் நடுவில் இவரு இன்னொரு இது நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, ரஞ்சித்தும் இவரும் வந்து ஒரு ஆர்குமெண்ட், ரஞ்சிதா பிரியங்காவும் ஜேசனுக்கும் வந்து ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று போகுது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ல வந்து ஜேசன் தான் ஜெயிச்சாருங்கிறாங்க. சரி ஓகே ஜெயிச்சிட்டாரா? கடைசியில் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்
ஜட்ஜா இருக்கவங்களை யாருப்பா ஒஸ்டா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம்யுக்தா அப்படிங்கிறாங்க. சம்யுக்தா இடையில ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 பேர் என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க சொல்லுங்க. கரிஷ்மா அப்படின்னு ஒன்று வந்தாங்க பாத்தீங்களா? ஒரு ஜட்ஜுனா எப்படிங்க இருக்கணும்? ஒரு கம்பீரமா ஒரு தீர்ப்பை வந்து தெளிவா சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜை தான் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் MC அரவிந்தன் தான் ஜெயிச்சான். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா அந்த ஆர்கியூமெண்ட்ல அவன் தான் கொஞ்சம் பாயிண்டா பேசுறான். அந்த பொண்ணு இவனுங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அரவிந்தன் வந்து ஜெயிச்சேன்னு சொல்லிட்டா நம்ம வந்து பாடுறா இவங்க தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு முத்திரை குத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீ தடீஸ்வரன் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபர்ஸ்ட் இவங்க தான் நல்லா பேசுறாங்க பாயிண்டர் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வின்னர் இவங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியா இந்த சைடு வந்து முனியம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 minutes தான் இருக்கும் அந்த ஆர்கியூமெண்ட். அவ்வளோதான் போச்சு. ஏன்னா நான் சொன்னேங்க ஒழுக்க முக்கியமா இல்லை என்டர்டைன்மெண்ட் இப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே ஒன்றுமே பண்ணலை. கடைசியா எனக்கு தெரியும் அவங்க உள்ள போகும்போதே இவங்க ஒழுக்கம் தான் சொல்லுவாங்க. தன்னைத்தானே நல்லவர் புனிதர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு தானே எல்லாரும் போறாங்க. ஸோ ஒழுக்கம் அதுதான் முக்கியம். அவங்க தான் கரெக்டாக ஆர்கியூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே பண்ணல. அந்த இடத்துல சுவாரஸ்யமா எதுவுமே பண்ணல. இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொருத்த வந்து டார்வின் ஒருத்த உட்காந்துருந்தான். கடைசியில் 2 பேர் வந்து அடிச்சுக்காத குறை தான் அபியும் சோபாவும். அந்த ஆர்கியூமெண்ட்ல வந்து நம்மால வந்து என்ன பண்ணிட்டு இருந்தானா இப்படி பார்த்தான். கடைசியில சோபா தான் வின்னர். அந்த தீர்ப்பை கூட அவன் சொல்லல. அங்க இருக்கிற ஜட்ஜஸ் வந்து ஏமா அபி உனக்கு கொடுத்திருக்க தலைப்பு அழகு அதுக்காக பேசு நீ அறிவுக்காக பேசாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து கொடுக்க இவன் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுக்குறானுங்க. இதுல சம்பந்தமே இல்லாம சம்யுக்தா எங்கடா வந்துச்சு? இடையில ஏதோ பேச்சு ஏதோ பண்ணுச்சு உடனே வந்து அவங்க வந்து ஒஸ்ட். இதுல ஒரு கொடுமையை கேளுங்க. அதாவது வந்து ஜட்ஜா உட்கார்ந்து இதுக்கு தீர்ப்பு சொன்ன சம்யுக்தா ஒஸ்டான். அங்க ரொம்ப இன்டீசெண்டா அதாவது வந்து ஆர்கியூமெண்ட்ல எந்த கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்பொழுது ஒருத்தன் உட்கார்ந்து பேசுவான், ஆப்போசிட்ல இருக்கிறவன் வந்து மோக் பண்ணி பேசுவான், இல்ல கிண்டலா பேசுவான். இப்படி பேசுறவன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா. எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு இவனுக்கு எதை பேஸ் பண்ணி இவனுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதாங்க அந்த ஜேசன் என்ன சுவாரஸ்யமா பண்ணாங்க. ஆர்கியூமெண்ட் ஒன்று காரசாரமா போயிருக்கணும். மக்கள் வந்து ஆஹா வேற லெவல் இப்போ அதுவும் ஒன்றும் இல்லை. போய் என்ன பண்ணானா ஆப்போசிட்ல இருக்க பிரியங்கா வந்து மோக் பண்ணிக்கிட்டே இருக்கான், கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது கூட பரவாயில்ல. கடைசியில் வந்து கிரீன் ஸ்டார் கொடுத்த உடனே நான் வந்து கடைசி 4 டாஸ்க்ல குரூப் டாஸ்க்ல நான் போன டீம் தான் ஜெயிச்சுது. இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் இங்க பெஸ்ட் நான் அப்படின்னு அவனே தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறான். அப்படியே தற்புகழ்ச்சி தன்னைத்தானே வந்து புகழ்ந்து நான் தான் பெரிய ஆள் நான் தான் அப்படி இப்படின்னுங்கிறான். அந்த பொண்ணு பார்த்துச்சு டென்ஷன் ஆகி ரொம்ப ஆணவத்தில் ஆடாத கிரீன் ரெட்டா மாறும் ரெட்டு கிரீனா மாறும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆக்சுவலா எனக்கு உண்மையாவே வந்து இந்த மாதிரி தற்கூரிகளை தான் வந்து இப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது சிரிப்பு தான் வரப்போகுது. பிக் பாஸ் சீசன் 10 வந்து எந்த அளவுக்கு கேவலமா இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நானும் பார்க்கறதுக்கு ஆவலா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எபிசோடு 10 காண்டாயி காரி துப்புனவங்க யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்கு வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.